கோவை பூ மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பொண்ணு ஸ்லீவ்லெஸ் போட்டு அந்த மார்க்கெட்டுக்கு பூ வாங்குறதுக்காக போயிருக்காங்க. போன இடத்துல ஒரு நபர் கையில் காசு நீட்டு ஒரு வல்கராக வந்து பேசியிருக்காரு. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கை வைக்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சம்திங் வந்து பேசியிருக்காரு. ப்ளஸ் வந்து அந்த பொண்ணு பதிலுக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ட்ரெஸ்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து திரும்ப கேட்டிருக்காங்க, நீங்கள் போட்டிருக்கிற சட்டைக்குள்ளேயும் தான் பயம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் வந்து சால்வ் போட்டுக்குங்க அப்படின்னு அந்த பொண்ணு திரும்ப அந்த நம்பரை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம இந்த ஆடை அப்படிங்கிறது ஒரு கருத்து சுதந்திரம், அவங்கவுங்களுக்கு தெரியும். பட்டு அந்த நபர் திரும்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த நபரோட சேர்ந்துட்டு இன்னொரு 4 நபர் வந்து பார்த்தீங்கன்னா, நீ இந்த மாதிரி துணி போட்டு வந்தீங்கன்னா பசங்க பார்க்க தான் செய்வாங்க, கிண்டல் பண்ண தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வல்கராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கூட இருந்த அந்த பொண்ணு கூட வந்த நபர் வந்து அந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருக்காரு. வீடியோவை ஷூட் பண்ணும்போது நீ மட்டும் தான் வீடியோ ஷூட் பண்ணுவீங்க, நாங்களும் வீடியோ ஷூட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த நபரை அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க எல்லாருமே. அப்புறம் அந்த 2 பேர்த்தையும் அந்த பொண்ணையும் வீடியோ எடுத்த நபரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ மார்க்கெட்டை விட்டே வந்து வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. ஆக்சுவலி யார் என்ன துணி போட்டு போகிறாங்கன்னு பார்க்குறதான் பூ மார்க்கெட்டில் வேலையாட்டுக்குது அவங்களுக்கெல்லாம். வேறு வேலை இல்லை போல். கோயம்புத்தூர்னாலே வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் கல்ச்சர் ஆகிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்னு இல்லை, பொதுவாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் கல்ச்சருக்கு மாறிட்டு வந்துட்டுருக்கோம். கல்ச்சர் சேஞ்ச் ஆக ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். அது புரிஞ்சுக்க தெரியாமல் நீ அப்படி போட்டிருக்க இப்படி போட்டிருக்க. அப்போது மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம கோமணம் கட்டிட்டு வந்தால் தலைவர் வந்து கோமணம் கட்டிட்டு எதுக்கு உள்ளே வரேன்னு கேட்பாரோ என்னவோன்னு எனக்கு தெரியல. சார் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக படிச்சுட்டு உள்ளே வந்து கெத்தாக உட்காந்துட்டு பணத்தை எண்ணிட்டு இருக்காரு. போகிறவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணியை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு உள்ளே உட்காந்துருப்பார் போல். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான விஷயம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் இன்றைக்கி வந்து அவங்க சொன்னது என்னென்னா, அந்த பொண்ணு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக உள்ளே வந்திருக்காங்க, கூட்டமாக இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோம், மற்றபடி அந்த பொண்ணோட ஆடையை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்தர் பல்ட்டி அடித்து எஸ் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த பூ மார்க்கெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் அப்படியே கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.